கிரீன் டீல தான் அதிகப்படியான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்குன்ட்டு, விலை அதிகமா இருந்தா கூட பரவாயில்லன்னு நம்ம அத வாங்கி எடுத்துக்கிறோம். ஆனா, அத விட நம்ம வீட்டு பக்கத்துல ரூ. 10 ரூ. 20க்கு கிடைக்கக்கூடிய புதினால பல மடங்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அதுல அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. செரிமான கோளாறுகள சரி பண்ணுது. பசங்களுக்கு அந்த பசிய தூண்டக்கூடிய தன்மை, வயித்துல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாரி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. ஆனா, நம்ம அதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக்கான ஃபார்ம்லேருந்து தான் புதினாவ வாங்கி, அத கிளீன் பண்ணி நிழல்லே காய வச்சு, அதுக்கப்புறமா தான் நம்ம புதினா இட்லி அண்ட் சாத பொடிய ரெடி பண்றோம். இதில நம்ம சேர்த்துருக்கூடிய எல்லா பொருட்களுமே நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். உடம்புக்கு அவ்ளோ நல்லது. நம்ம காரத்துக்கு மிளகா மட்டும் இல்லாம, மிளகும் நம்ம சேர்த்துருக்கோம் இத. நீங்க பார்க்கும்போதே கலரே தெரியும். எந்த அளவுக்கு கிரீனிஷா இருக்குது பாருங்க. அப்ப நம்ம நிழல்லே காய வச்சு, அதுக்கப்புறமா நம்மளோட பொடிய செய்யறதுனால, அந்த அளவுக்கு கிரீனிஷா இருக்கு. மெயின் இன்கிரீடியன்ட் புதினான்றது தான் நம்ம அத தான் அதிகமா சேர்த்துருக்கோம் நாம. இத நீங்க பார்த்தீங்கன்னா, இட்லி அண்ட் சாதத்து கூடவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு சின்ன தாளிப்பு. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு, இந்த பொடிய போட்டு தாளிச்சு, பசங்களுக்கு ஒரு ஈஸியான லஞ்ச் பாக் ரெசிபியாவும் குடுக்கலாம். பேச்சுலர்ஸ் எல்லாருமே நெறைய ஹோட்டல்ஸ்ல சாப்பிடாம, இந்த மாதிரி பொடிய வாங்கி நீங்க வச்சுக்கும்போது, நீங்க சாதம் மட்டும் வடிச்சுட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டிஃபன் கூடவும் நீங்க இத எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளா இருக்குது. நம்ம எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்சா தான் ரெடி பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.